இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரவா கேசரி எப்படி பண்ணணுங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பவுலில் 2 கப் நிறைய ரவை எடுத்துக்கோங்க. அந்த நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கிளறினாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். 4 பவுல் நிறைய தண்ணி அதே கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் 2 கப் ரவை தான் எடுத்தோம், அதுக்கு 4 கப் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை மட்டும் ஆட் பண்ணுங்க. இதுக்கு கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற ரவையை இந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரவை இந்த தண்ணியில் லைட்டாக வெந்ததும் இப்போ நாம் ரவை எடுத்த பவுல்லையே 2 கப் நிறைய சுகர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் இலக இலக ரவை கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ நம்ம சுகர், நெய், அப்புறம் ரவை எல்லாத்தையும் இப்படி லைட்டாக சிம்மில் வச்சே கிளறுங்க. இப்போது இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது தீஞ்சு போகாதபடி பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உலர் திராட்சை போட்டுக்கோங்க. இது நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நாம் கேசரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க, சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ